வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்றைக்கி பதிவில் மாமரம், மா இலைகளின் பயன்பாடு, அதை பயன்படுத்துறதுக்கு பின்னால் உள்ள அறிவியல் ரீதியான, ஆன்மீக ரீதியான காரணங்களை தான் பார்க்க போகிறோம். மாவிலை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மங்களத்தின் சின்னம். எந்த ஒரு விசேஷங்களும், திருவிழாக்களும், பண்டிகைகளும் மாவிலை தோரணங்கள் இல்லாமல் நம்மளுடைய கலாச்சாரத்தில் கிடையாது. பன்னெடுங்காலமாக தமிழ் கலாச்சாரமும் மாவிலையும் பார்த்திங்க அப்படின்னா பின்னி பிணைந்த ஒன்று. முக்கணிகள் சொல்லுவோம். மா, பழ, வாழை. இந்த மா, பலா, வாழையில் மாவுக்கு பார்த்திங்கன்னா முதலிடம் உண்டு. ஸோ இந்த மா மரம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது. அதே போல் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை இதனோட இலைகள் சலசலக்கும் போது வெளியிடும். பால் வடியக்கூடிய மரங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா மலையீர்ப்பு மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா பண்டைய காலங்களில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கோயில்களையும் பால் வடியக்கூடிய இது போல் மரங்கள் பொதுவெளியில் நட்டு வச்சுருப்பாங்க. இன்னமும் சொல்லப்போனால் இந்த மாமரம் அப்படிங்கிறது பல்வேறு கோயில்களில் ஸ்தல விருட்சமாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இந்த மரம் ஸ்தல விருட்சமாக இருக்குது. ஸ்தல விருட்சம் என்பது இந்த விருட்சம். இந்த மரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலில் கிட்டத்தட்ட 4000-5000 ஆண்டுகள் பழமையான மரமான இருக்குது. இந்த மரத்தில் 4 கிளைகள் உண்டு. ஒவ்வொரு கிளைகளும் ஒவ்வொரு வேதங்களை குறிக்கிறதா சொல்கிறாங்க. ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்களை குறிக்கக்கூடிய வகையில் 4 கிளைகள் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு கிளைகளிலையும் ஒரே ரகமான பழங்கள் வரதில்லை. ஒவ்வொரு கிளைகள்லையும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு சுவையுள்ள பழங்கள் கனியாக கிடைக்குது. அதுவும் 4 சீசனில் கிடைக்குது. இன்னொரு அதிசயமான விஷயம் இந்த மாமரத்தில் என்ன அப்படின்னா அதிகப்படியான ஆக்சிஜன் வெளியிடுதுன்னு சொன்னோம் இல்லையா. இது மரத்தோடு இருக்கும்போது மட்டும் கிடையாது. மரத்துலேருந்து இந்த கிளையை வெட்டி எடுத்தாலுமே ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய ஒரு இயல்பை உடையது தான் பார்த்திங்கன்னா இந்த மாமரம். இன்னொன்று, சரும நோய்களை தீக்க இதனுடைய இலைகளை பார்த்திங்க அப்படின்னா நெருப்பில் சுட்டு பொசுக்கி தேங்காய் எண்ணெய் கலந்து நம்ம சரும நோய்களுக்கு அப்ளை பண்ணலாம். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இந்த மாமரத்தில் இருக்குது. நம்ம வீட்டில் நிலைவாயிலில் அல்லது கோயில், பூஜரம் இது போல் இடங்களில் இந்த மாவிலை தோரணங்கள் கட்டுவதன் மூலமாக என்ன நன்மை நடக்குது அப்படின்னாக்கா கம்யூனல், நான் கம்யூனல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தொற்று நோய்கள்னு சொல்லுவோம். மூச்சு, சுவாசம் இது போல் வரக்கூடிய நோய்கள் தவிர்க்கப்படும். கூட்டங்களில் நிறைய ஜனங்கள் கூடும்போது திருவிழாக்களில் இந்த டிசீசஸ் வரத்துக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ அதை தவிர்க்க தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் இந்த மாவிலை தோரணம் என்பது கட்டப்படுது. இன்னமுமே பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்கோ பழைய கிணறோ க்ளீன் பண்ண போகக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாங்கொப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாங்கிளைகளை வெட்டி முதல்ல தண்ணியில் விட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே இறங்குவாங்க. ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த மா இலையும் மாமரத்தின் கிளைகளும் பயன்படுது. இப்படி மாமரத்துக்கு பின்னால் எண்ணற்ற அறிவியல் காரணங்கள் இருக்குது. நம்ம தலைமுறை கல்ச்சரை காப்பாற்றுவோம்.